Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மார்க்கு 9வது அதிகாரம் வசனம் 24. மார்க் சாப்டர் 9 verse 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இந்த வசனத்துடைய பின்னணி பார்த்தோம்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அசுத்த ஆவியினால அலைக்கழிக்கப்பட்டு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அவனை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து தன்னுடைய மகனுடைய நிலையை சொல்லி அவரிடத்துல என்ன கேட்கிறாருன்னா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இந்த இடத்துல அவர் நேரடியா என்னுடைய மகனை சரி பண்ணி கொடுங்க ஆண்டவரே, சொஸ்தமாக்குங்க ஆண்டவரேன்னு கேட்காம, உங்களால ஏதாவது செய்யக்கூடுமானா எங்களுக்காக மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு தான் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வழக்கமா அற்புதம் யாருக்காவது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்வார் இல்லையா, அதே சொல்றாரு. அதாவது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தைகளா அவர் சொல்லியதுமே அந்த தகப்பன் சொல்லுகிறது தான் இந்த வசனம். அப்போ அவர் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதனால? அவர் நேரடியா தன்னுடைய மகனை சரி செய்து கொடுங்க, சுஸ்தமாக்கி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா ஏதாவது செய்யுங்கன்னு கேட்கிறாரு இல்லையா. அப்படி அவர் கேட்கறது மூலமா அவருக்குள்ளார கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டுதான் இந்த வார்த்தைகளை கேட்கிறாரு. இந்த இடத்துல இந்த தகப்பன் மாத்திரம் இல்ல, நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய அற்புத அடையாளங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் நாமளும் நிறைய விஷயங்களை பெற்றிருக்கோம். அப்படி இருக்கும் போதும் நம்முடைய மனசுல சில நேரங்கள்ல சில அவிசுவாசமான காரியங்கள் எட்டி பார்க்கும். அப்படி எட்டி பார்க்கும்போது நம்ம என்னடா அதை நம்ம அவிசுவாசமா யோசிக்கிறோமே, இப்படி பண்றோமே அப்படி பண்றோமே நம்மளை குற்றப்படுத்திக்கிறத காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அப்பா இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு கேட்க முடியும். அப்போ அவர் தான் நம்மளுக்கு இதையும் செய்ய முடியும். அந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவங்களோட கூட இருந்து இதை எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சார்னா, இப்போ நமக்கு அவருடைய வார்த்தைகளால இடைப்படுறாரு, நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமா இடைப்படுறாரு. அப்போ இந்த நேரங்கள்ல அவரிடத்துல நாம இததான் அவரிடத்துல கேட்க முடியும். லூக்கா 17வது அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலர்களுமே ஆண்டவர் நோக்கி இதை தானே கேட்டாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு யாரால கூடும்? ஆண்டவராகி இயேசுவால தானே கூடும். நாம அவரை நோக்கி மாத்திரமே இந்தப்படியான விஷயங்களை கேட்க முடியும். அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனம் நம்மளுக்கு சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஓட்டத்தை துவக்கி அதை அவருடைய நாள் பரியந்தம் அவர் கொண்டு போறாரு இல்லையா, அப்படி அதை துவக்கி முடிக்கிறதும் அவரால் மாத்திரம்தான் கூடும். அது அங்க மாத்திரம் இல்ல, ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல விசுவாச அளவுன்னு சொல்லி, அதாவது மெஷர் ஆஃப் ஃபெய்த்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதற்காகனா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் ஆண்டவர் ஒரு விசுவாச அளவை பகிர்ந்து கொடுத்திருக்காரு. எதற்காக? அவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருப்பாரு, அவங்களுக்குன்னு ஒரு சித்தம் வைத்திருப்பாரு. அதை எட்டி படிக்கக்கூடிய அளவுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கொடுக்கப்பட்ட அளவை தன்னை மேன்மையா எண்ணிக்கொள்ளாம அவங்க தெளிந்த புத்தியோடு செயல்படுறதுக்காகவே கொடுத்திருக்காங்க. அதுக்காக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துலயும் நம்மளுக்கு விசுவாசத்தை அழந்து கொடுக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது இல்லையா. அப்படி இந்த விசுவாசத்தை நமக்கு அவருடைய வார்த்தைகள்னால கொடுக்கிறாரு. அதனால அவரை நோக்கியே நாம இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியா கேட்க முடியும். நம்முடைய அவிசுவாசம் எல்லாம் நீங்கும்படியா அவர் நோக்கி மாத்திரமே பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவருக்கு நம்மளிடத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யப்படுறதற்கு என்ன தடை உண்டாக முடியும்? இதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம மலைகளை பார்த்தும் நமக்குள்ளார இந்தப்படியாக வருகிற சிந்தனைகளை பார்த்தும் பயப்படுறதை காட்டிலும் ஆண்டவர் நோக்கி இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு அந்த மழைய அப்புறம் பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோமா? அப்படி இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குன்னு சொல்லி தானே வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது. அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி நம்மளுக்கு பழைய ஏற்பாடு
புஸ்தகங்களும் காண்பிக்குது. புதிய ஏற்பாடுலையும் அதை கோட் பண்ணி நம்மளுக்கு அநேக வார்த்தைகள் காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்தவர்களா விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தை வர்த்திக்கும்படியா அவர் இடத்துல கேட்டு என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும்னு அவர் நோக்கி நாம பார்க்கறதுக்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு. இதை காண்பித்த அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் எங்களிடத்திலும் சில அவிசுவாசங்கள் எட்டி பார்க்குது தகப்பனே. அந்த அவிசுவாசம் எல்லாம் இந்த நாளில் நீங்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நீர் மாத்திரமே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும் ராஜா. உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறீங்க தகப்பனே. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் எத்தனை அருமையாய் எங்களுடைய விசுவாசத்தை தூக்கி நிறுத்துது தகப்பனே. ஆம் ராஜா. ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்கிறவரே, முடிக்கிறவரே, அப்பா, எங்களுக்கு அழுந்து கொடுக்கிறவரே, எங்களுக்கு தேவையான அந்த விசுவாசத்தை இந்த நாள்ல அழுந்து கொடுங்க ராஜா. எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற ஓட்டத்தை சரியாக ஓடுகிறதற்கும் அப்பா, இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்கும் இந்த விசுவாசம் எங்களுக்கு தேவை ராஜா. அதை நீங்க எங்களுக்கு தந்து நடத்த போயிற அந்த தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.